ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மேலே லவ் வித் மைண்ட் பார்ட் 10. போன பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா. ஸோ ஜங்குக்கு வாயினை மட்டும் தனியாக ரூமில் இருந்திருப்பாங்க. ஸோ அக்கா ஹெட்செட் போட்டுட்டு இருந்திருப்பா, அம்மா வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, ஃபிலிக்ஸும் இருந்திருக்க மாட்டான். ஸோ அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 9. இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னை செடியூஸ் பண்ண கிடையாது. ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஏண்டி அப்போ அதை உங்ககிட்ட வந்தப்போ மட்டும் ஏதோ அத்தன்னு கத்துனேன். இப்போ என்ன இப்போ கற்று அதான் யாரும் இல்லையே, கத்தி என்ன பிரயோஜனம்? இல்லை, நீ தான் தைரியசாலியாச்சே, கத்தி பாரு. ஏன் எதுக்கு? எதுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு வானை பிடிச்சி அப்படியே கிஸ் அடிக்கிறான். அதுவும் இப்போ சுற்றி பிடிச்சிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு வானுக்கு அப்படியே மூச்சே விட முடியல. ஸோ மூக்கொழியாக மூச்சு விடான்னு பார்த்தா அதுவும் மாட்டிகிட்ருக்கு, லிப்ஸும் மாட்டிகிட்ருக்கு, பாடி ஃபுல்லாக இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி வான் ஒரு ஃபீலோடு அப்படியே அந்த ஃபீலையும் தாண்டி ஒரு காதல் அப்படியே அவளுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக அவங்க அக்கா ஹெட்செட்லாம் எடுத்துகிட்டு, டே ஜங்குக்கே எங்கடா இருக்க? ஒரு கிஸ்ஸை ஒழுங்காக அடிக்க விட்றாளா, வந்துட்டாலே. அதிலே விட்டு போகிறத நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணுவோமா என்ன? ஜங்கு என்னடா பண்ணிட்டுருக்கோம், அக்கா வந்துட்டுருக்கா. ஓ மேடம் அண்ணா, அவ்வளோ பெரிய பயந்தாங்களையா? சும்மா சீன் போடாதடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எவ்வளோ பெரிய ஆட்டக்காரின்னு. ஆமாம்மா, நான் ஆட்டக்காரி, சார் மட்டும் ரொம்ப என்ன சொல்ல வந்தேன்? ஒன்றும் இல்லை, ரவுடின்னு சொல்ல வந்தேன். இந்த பார்த்தா ரவுடி மரியாதை இருக்கு. ஓ சார், இதை ரொம்ப கெத்தாக வேறு ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன சும்மாவா, செம்ம கெத்தாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீ சொல்கிறீல்ல, முன்னாடி கெத்தாக இருக்குங்கிறதுக்காகவே என்னனாலும் பண்ணலாம். அப்போது என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீ சொல்ல வரியா? சாச்சா, அப்படிலாம் சொல்லிச்சலாம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் நீ பேர் வைக்காத, க்ரஷ்னு பேர் வச்சிடாத. சம்திங் எனக்கும். ஏன் ஜங்கு, எனக்கும் சம்திங்னா யூ மீன் நீ ஃபிசிக்கலாக சொல்கிறியா? பரவாயில்லையே, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் மேலே ஃபிசிக்கலாக தான் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ், பட்டர்ஃப்ளைஸ்லாம் என் மேலே உனக்கு கிடையாது? கிடையவே கிடையாது. சரி, நானும் பார்க்குறேன் அந்த பட்டர்ஃப்ளை இன்னும் எத்தனை நாளைக்கு உன் ஹார்ட்டுக்குள்ளே பறக்காமல் இருக்குன்னு. இந்த டச்சிங் தவிர எல்லாமே உனக்குள்ளே வரும். அவரை வச்சு காட்டுறேன். ஓ அவ்வளோ தைரியமா மேடமுக்கு? சரி பார்த்துடலாம். சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? சேலஞ்ச். இந்த நிமிஷத்துலேருந்து நமக்குள்ளே அந்த டச்சிங்கை தவிர ஒரு பட்டர்ஃப்ளை அப்படியே உன் ஹார்ட்டுக்குள்ளே பறக்கும். நான் பறக்க வச்சு காட்டுறேன். நீ ஒரு நிலையிலே இருக்க மாட்ட, அப்படியே தள்ளாட்டிகிட்டு இருப்ப. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. உன்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வரனால மட்டும் பார்த்துட்டே இரு. பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீ தான் என் மேலே லவ்வில் விழுந்து பைத்தியமாக சுற்ற போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். நீ தான் அப்படி சுற்ற போகிற, நான் கிடையாது. புரிஞ்சுதா? புரியுது. யார் பைத்தியமாக சுற்றுறாங்க, அதுவும் யார் மேலேங்கிறத பார்க்கலாம். இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்காவை கரெக்டாக வந்து, ஏன்டா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ ஓயன் ரூமில் இருந்து வெளில வர அப்படின்னு அந்த புள்ளிக்கிட்ட பண்ணிகிட்டு இருந்த. ஏக்கா நான் என்ன பண்ண உனக்கு எனக்கா? ஒருத்தா கல்யாணம் ஆக போகுதுல, அங்கே பாரு மாமா கால் பண்ணுறாரு பாரு. என்னது மாமாவா? இல்லையே. டேய் நில்றா, என் ஃபோன் ஆஃபில் இருக்குங்க, வாடா டேய். ஐயோ அக்கா, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புற? நீ ஓயன் ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருந்த? எனக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், நீ கொடு. ஐயோ இங்கே பாரு, எங்களுக்குள்ள 1008 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறோம், நீ வயசான கிளவி மாதிரி. காலேஜ் முடிச்சுட்ட, வேலைக்கு போய் முடிச்சாச்சு, இப்போ கல்யாணம் பண்ண போகிற. ஸோ உன்னை மாதிரி கலடு கட்டிக்கலாம். டே சாரி, உன்னை மாதிரி ஒரு ஆன்ட்டி செருப்பு பிஞ்சிருண்டா. சரி, எங்களோட ஒரு 4 6 வயசு மூத்தவளுக்கு ஷங்கு, ஒரு இளமையான பொண்ணுக்கு எங்களோட சின்ன பசங்களோட சீக்வன்ஸ் உனக்கு புரியாது. அதை சொல்ல வந்தேன். அப்படி சொல்லு, நீங்கள் தான் சின்ன பசங்க, அக்காவுக்கு ஒன்றும் வயசாகலை. ஆமாக்கா, உனக்கு என்ன வயசாகிடுச்சு? நீ இப்போயும் 20 தானே? டே அக்கா 22 தான்டா. அதான் 22 தானே? அப்படி சொல்கிறா. சரிக்கா, இதுக்கடுத்து நான் அப்படியே சொல்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது. சரிடா தம்பி, போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. இவன் வாயின் ரூமில் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்குறதுக்கு மறந்துட்டுமே. பயவில் நம்மளையே மாற்றிட்டு போயிட்டானே. வா உனக்கு இருக்குடா தம்பி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. ஸோ வந்ததும்
வயன் எங்கே இருக்க? ஆ அத்தை சொல்லுங்கள். இங்கே பாரு வயன், இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது. நீ என்ன பண்ணுற, ஷின் கூட இரு சரியா? ஏன்னா ஷின்னுக்கு தொன்னை பொண்ணு யாரும் கிடையாது. ஸோ அதனால் நீ தான் ஷின் கூட இருக்கணும். இல்லை அத்தை, ஷின்னக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களே, நான் எப்படி? இங்கே பாரு, நீ எதுவும் கவலைப்படாத. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி பேக்ரவுண்டுக்கு நிற்பாளுங்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. எனக்கு தொன்னைப்ப நீ தான். சரி, இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நான் வேணா அதை ஹெல்ப் பண்ணவா? இல்லைம்மா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஏர்போர்ட் போகணும். இந்த ஜங்குக் பையங்க. ஏய் ஷன், ஜங்குக் எங்கடி போனா? அவனா இப்போ தான் வேலை இருக்குன்ட்டு போனான். ஷோ வயன், நீ போய் இந்த பையன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கூட்டிகிட்டு வாயேன். ஆ நான் போகணுமா? நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரணுமா? போனால் அவன் சும்மா இருக்க மாட்டானே, அங்கங்கே கை வைப்பானே. இப்போ என்ன பண்ணுறது? என்னம்மா வயன், என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லாத்தா. இல்லை, நான் போய் கூப்பிடணுமான்னு யோசிக்கிறேன். கூப்பிட்டா அவன் வருவானா வரமாட்டான்னு கூட தெரியல. அவன் வேற என் பேச்சை கேட்க மாட்டான். அப்பாடி, இந்த வான் பிள்ளைன்னா இப்படி நடிக்குது. இந்த ஜங்குக் பையன் 24 மாதிரி இவ பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான். இவ சொல்கிறது அவன் கேட்க மாட்டானா, இல்லை அவன் சொல்கிறது இவ கேட்க மாட்டாளா? ஒன்றுமே புரியலையே. ஐயோ வான், அப்படிலாம் இல்லைம்மா. நீ கூப்பிட்டா அவன் வருவான். நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, அவன் வருவான். சரி, இப்போ நான் எப்படி சமாளிக்கிறது, எப்படி ஸ்கிப் ஆகுதுன்னு தெரியலையே. வான் என்ன யோசிச்சுட்டு இருக்கா? போய் அவனை கூட்டிகிட்டு வா போ. அம்மா தான் சொல்கிறாங்கல்ல. சரி சின்னக்கா அப்படின்னு வானும் அப்படியே அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில வரா. பார்த்தா அங்கே எங்கேயுமே ஜங்குக் பையனை காணோம். ஆனால் அவன் பைக் மட்டும் இங்கே இருக்குது. இவன் எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. இவனை வேற தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்கானுங்க. எங்கேயாவது சரக்கு அடிச்சிட்டு மட்டும் இருப்பானா, இல்லைன்னா ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பானா? தனியாக போய் சிக்கிட்டோன்னா அவ்வளோதான், தொலைஞ்சோம். என்ன பண்ணுறது அப்படின்னு வாயன் அங்கங்கே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஜங்குக் அங்கே ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இந்த கடையில் உட்காந்துருக்கான் அப்படின்னு வாயனும் நேராக அந்த கடைக்கு தான் போகிறா. ஸோ அப்போ ஜங்குக் வாயனை பார்த்ததும், என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே வந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. யார்? உங்கள் அம்மாவா? உங்கள் அம்மாடா. ஓ, எங்கள் அம்மாவா? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீ உட்காரு. நானும் இங்கே உட்காரலப்பா. உன் கூட தனியாக உட்காந்து நான் மாட்டிக்க வரும்ல. நீ ஒழுங்கா வா. அதெல்லாம் வர முடியாது சொல்கிறேன்டி. எங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், நீ என் கூட உட்காரு. இந்த சரக்கு அடிச்சுட்டு போகலாம். என்னது, சரக்கு அடிக்க போறியா? நீ ஸ்கூல் தான் படிக்கிற, நீ ட்ரிங்க் பண்ணக்கூடாது தெரியும்ல. ஐடிங் கார்டை காட்டினியா இல்லையா? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, நீ மூடுன ஓவரா பேசாத. இங்கே வேலை பார்க்குறானே என் ஃப்ரெண்டு தான், நான் கேட்டால் அவன் கொடுப்பான். ஜங்குக், ஆனால் உனக்கு மண்டையில் கொஞ்சம் கூட அறிமுறது இல்லைல்ல. இந்த வயசுலேயே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஐயா, நீ என்ன என் அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க? வேற ஆன்டி ஆகிட்ட வயன். இப்போல்லாம் நீ ஆன்ட்டியாக இருந்தால் எப்படி நல்லா கவருவேன்? ஓ, நீ அப்படி வரியா? இங்கே பாரு ஜங்குக், உன்னை மயக்கிறதுக்கும் உன்னை என்கிட்ட வச்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. வேண்டான்னு இருக்கேன். உன்னை மயக்கணுன்னா எப்படினாலும் மயக்கிருப்பேன், தெரியும்ல. இவன் நான் இவ்வளோ கிட்ட வந்து பேசுகிறா. ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு துடிக்குதே. தள்ளிபடி. இவன் பெரிய இவன் கிட்ட வந்து இப்படி சர்வீஸ் பண்ணுற மாதிரி பேசும், நானும் மயங்கிடுவேனா? போடி, வந்துட்டா வெளியே விளாட்டப்பா. அப்படியா, சரி அப்படின்னு வாயனும் அப்படியே அவளோட ஹேர் ஸ்டைலாம் கொஞ்சம் அப்படியே தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாற்றிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி அவளை ஐஸை வச்சுட்டு, ஏன் ஜங்குக், நான் சொன்னதே கேட்க மாட்டியா என்ன? நான் சொன்னால் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இப்போ என்ன கேட்காத மாதிரி உட்காந்துருக்க? இல்லை உன் காதை சரியாக கேட்கலையா? மயிறு, இதுக்கு இப்படி செடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க? இது கடை, இது கன்வீனியன்ஸ் ஸ்டோர், எல்லோரும் இருக்காங்க. யாராவது பார்த்தோம்னா என்ன நினைப்பாங்க? மயிறு மாதிரி பண்ணாத. நான் இப்படி பண்ணால் உனக்கே கோவம் வருது? ஓ, உனக்கு பயமாக இருக்கா? எங்கே நம்ம இவளை லவ் பண்ணிடுமோன்னு உனக்கு பயமாக தானே இருக்குது. அதானே என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையை சொல்ல. எனக்கு என்ன பயம்? சொல்லப்போனால் எனக்கு ஒரு பயமும் கிடையாது. நான் உன்னை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், பயப்பட போகிறது நான் இல்லை, நீ தான். உன்னை வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவேன். உனக்கு சாம்பிள்ஸ்லாம் ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேனே. ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கி கிரவுண்டில் பின்னாடி ஒரு குடோனில் நீயும் நானும். அப்போது எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் வருது. அப்படியே கண்ணெல்லாம் வேர்க்குது, ஒரு மாதிரி படப்படான்னு ஆகிறா. ஜங்குக் அதை நோட் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே, எப்படி நீ என்ன சர்வீஸ் பண்ணுறியா? எவ்வாறி
நான் மட்டும் வழியில் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உன்னை விடவே மாட்டேன் ஒரு செகண்ட் கூட. புரியுதா உனக்கு? அது எந்த மாதிரினாலும் இருக்கலாம். நீ என்னை செடியூஸ் பண்ணுறங்கிற டைப்பில் லூஸ் மாதிரி பண்ணாத. நான் மட்டும் நீ இந்த மாதிரி பார்க்குறது, என்னை பார்த்தோன்னே லிப்ஸை பைட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுவேன்னு சத்தியமாக தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ஜாலியாக இருப்பேன். உனக்கு தான் பாவம் ரொம்ப வலிக்கும், நிற்க கூட முடியாது, உட்காரவும் முடியாது. அந்த அளவுக்கு ஆக்கி விட்ருவேன். உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் பண்ணால் இவன் கண்டுக்க மாட்டான், என்னை வெறுப்பேற்றுறோன்னு நினச்சிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அது அங்கே தான் ஸ்டோர் ரூமுக்கு தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், முடிச்சு விட்ருவேன். ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எனக்கு இங்கே மூச்செல்லாம் வாங்குது. இவன் என்னடா இப்பெல்லாம் பேசுகிறான், ஒருவேளை பண்ணாலும் பண்ணுவானோ அப்படின்னு எனக்கு அப்படியே பயம்லாம் வந்துச்சு. ஆனால் ஜங்குக்கு பார்த்தா அப்படியே அசால்ட்டாக சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப பயமாக இருக்குது. இவன் வேறு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். நல்லா ஃபுல்லாகிடுச்சுன்னா போதில் நம்மளை தான் பண்ணிடுவானோ. நம்ம வேறு இவனை மயக்கங்கிற பேரில் கொஞ்சம் வேறு கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு வாயனை ஒரு பயத்தில் அப்படியே பார்த்துட்ருக்க. அப்படியே ஜங்கு கூட கண்ணுக்கு வாயன் பார்க்க செம்ம அழகாக தெரியுறா அந்த போதையில். அப்படியே வாயனையே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். ஏ வாயன் இங்கே வாடி, ஐயோ கூப்பிட்றானே இங்கேருந்து ஓடிடுவாயன் அப்படின்னு வாயனை ஓடுறா. ஜங்குக்கு பின்னாடியே ஓடி வாயனை அப்படியே ஹிப்பை பிடிச்சி தூக்கிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஒழுங்கா வர்றாம இங்கே ஓடுற. அது வந்து உன்னை அத்தை கூப்பிட்டாங்க. யார்? எங்கள் அம்மாவா? என்னை கூப்பிட்டாங்களா? சரி நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு எதுக்கு மயிறு நீ ஓடுற? இந்த கூப்பிட்றோம்ல, என் பேச்சுக்கு என்ன மரியாதை அப்போ? என்னடி எனக்கு மரியாதை கொடுக்குற? சரி சரி என்னை விட முடியாது, எனக்கு ஒரு கிஸ் கூட நான் உன்னை விடுறேன். டே இது ரோடுடா, நீ மட்டும்தான் அது கடன்னு பார்க்காம ஏன்னா அப்படிலாம் கண்ணை வச்சு பார்த்த. ஏதோ உன் லிப்ஸ் இருக்கே, இதை வச்சு என்னென்னமோ பண்ணியே, இப்போ மட்டும் என்ன சும்மா இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போமே நீ கிஸ் கொடுக்கணும். இவன் என்ன நடு ரோட்டில் கேட்குறான். எங்கள் பாரு ஜங்கு, அதெல்லாம் இங்கே கொடுக்க முடியாது. அப்போ எங்கே வச்சு கொடுப்ப? நீ வீட்டுக்கு வாயேன், அங்கே வச்சு பார்த்துக்கலாம். அப்போ கொடுப்பியா? கொடுக்குறேன் வா 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 அப்படின்னு வாயனும் ஜங்குக்கு அப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இதை பாதி வழியிலே ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு, ஏ வாயன் பேத்துக்கு அண்ணன் இப்படி கூட்டிகிட்டு வர, என்னாச்சு? உங்கள் அண்ணன் தாண்டா சரக்கு அடிச்சிருக்கான். என்னது அண்ணன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா? நிஜமாவா சொல்கிற? நம்பலாம், நீ உங்கள் அண்ணன்ட்ட 2 வார்த்தை பேசிப்பார், அவன் வளரல நீயே கண்டுபிடிச்சிடுவ அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா இல்லை வெறும் தண்ணி குடிச்சிட்டு வந்தான். நான் அப்படியே சொல்கிற? அண்ணா உனக்கு என்னென்ன ஆச்சு? ஏன் வாயன் எப்பண்டி முடியல வெட்ட ஆரம்பிச்சா அப்படின்னு ஃபிலிக்ஸை வாயன் அடிச்சுட்டு அப்படியே ஃபிலிக்ஸை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஃபிலிக்ஸ்லாம் என்னது இது உண்மையாகவே அப்போ அண்ணன் குடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்காக. வாயனும் நான் தான் சொன்னனே, என் பேச்சு கேட்டியா? இப்போ நம்புறியா? நம்புகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஏன் இவன் போதில் நான் தான் நீ நினச்சிட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்ருக்கான்? அப்போ உனக்கும் அண்ணனுக்கும் ஏதோ டே சிச்சி அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஏன் நினச்சிட்டு எதுவும் கதை கட்டிக்கிட்டு இருக்காத. உங்கள் அண்ணனுக்கும் எனக்குலாம் ஒன்றும் இல்லை. அந்த லூசு பையன் ஏதோ போதில் விளையாடிட்டு இருக்கான். நான் ஏதோ உன்னை போதில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்ததால அந்த மாதிரி டீஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ ஏன்டா இப்போல்லாம் யோசிக்கிற? சிச்சி அப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது. நான் உங்கள் அண்ணனா? சீ அப்படின்றா. அப்போ தான் ஃபிலிக்ஸுக்கும் சேச்சா இவங்க 2 பேர் சண்டைக்கோழி மாதிரி, இவங்களுக்குலாம் வராது அப்படின்னு. சரி வா அப்படின்னு 2 பேர் சேர்ந்து அப்படியே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஜங்குக்கு அம்மா ஜங்குக்கை பார்த்ததோ அப்படியே கையில் வச்சுருக்க பாத்திரத்தை கீழே போட்டுட்டு பக்கத்தில் இருக்க அவங்க அப்பாவோட பெல்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஜங்குக்கு அடிக்க துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபிலிக்ஸ் தான் தடுத்துக்கிட்டு இருக்கா. வாயனும் பரவாயில்லையே இதுவும் நல்லா இருக்கே, நல்லா அடி வாங்கட்டும் அப்படின்னு அப்படியே என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. சின்னாலும் அம்மா விடுங்கம்மா அவன் தெரியாமல் பண்ணிட்டாம்மா. என்ன தெரியாமல் பண்ணிட்டான்? உங்கள் அப்பங்காரன் குடிச்சிட்டு வந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். இவன் அவரை மாதிரியே இருக்கான். இங்கே பாரு, இன்னும் ஸ்கூலே முடிக்கல அதுக்குள்ளே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்குது, அதை பிரேக் பண்ணிவிட்டு இவன் இப்படி பண்ணியிருக்கான். இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னா அவங்க அம்மா அடிக்க துரத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்னன்னா அப்படியே ஓடி வந்து வாயன் மேலே தோப்புன்னு விழுகிறான். வாயனும் அவனும் சேர்ந்து சோஃபாவில் விழுந்துட்டாங்க. விழுந்த வேகத்துக்கு ஜங்கு வாயன் இங்கே தான் இது கேடி அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி எல்லாரும் மேலே லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டான். வாயனுக்கா ஐயோ போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ட்டு அப்படியே ஷாக்காகி அந்த போஸ்ட்லேயே இருக்கா. அவனை தள்ளி விட முடியாமல் எதுவும் பண்ணாமல் இந்த டைம்னு பார்த்து வாயனோட அம்மா அப்பாவும் ஜங்குக்கோட அப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு கோரஸாக பார்த்தா சோஃபாவில் இந்த காட்சியை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷாக்காகி நிற்கிற. ஃபிலிக்ஸும் ஷின்னு தான் வந்து ஜங்குக்கு அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இவன் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான், அதான் இப்படி போதையில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதங்க அப்படின்னு அப்படியே ஜங்குக்கு அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடா. இங்கே வான் அவ்வளோதான், அங்கே தலை காட்ட முடியல, அப்படியே குனிஞ்சிக்கிட்டே அங்கேருந்து ஓடிட்டா. இன்னும் அவள் அம்மா அப்பா வந்தது அவள் பார்க்கல. ஸோ அதனால் ஓடிட்டா. சரிங்க, அவங்க அம்மா அப்பாவும் பார்த்துட்டு, அண்ணே என்னண்ணே என் பிள்ளைய உப்பா என்னடே பண்ணிகிட்டு இருந்தான்? அது வந்து அம்மா, ஏய் என்னடி ஆச்சு? அது வந்து ஏங்க அவன் பையன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான் போல், அவனுக்கு யாரோ தெரியாமல் ஊற்றி கொடுத்துட்டாங்க போல், அதான் நான் அவனை அடிக்கிறதுக்கு இதோ பாருங்க கம்பு இதை வச்சு துரத்திட்டு இருந்தானா. ஸோ அதான் அவன் தவறி வான் மேலே விழுந்துட்டான். ஸோ விழுந்ததில் அந்த மாதிரி தவறாக நடந்துருச்சு, வேறு எதுவும் கிடையாது. இங்கே தங்கச்சிம்மா என் பொண்ணை இங்கே படிக்க அனுப்பிச்சி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் ஒன்றுமே புரியலை. அப்படியே 4 பேர் குரூப்பாக உட்காந்துட்டாங்க. ஸோ இங்கே ஃபெலிக்ஸும் ஷின்னும் அப்படியே ஷவரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. இங்கே எனக்குலாம் அசிங்கம் தாங்க முடியல. ஐயோ இந்த மாதிரி அவங்க முன்னாலாம் ஆச்சே, இப்போ நான் வெளியில் எப்படி போவேன், எப்படி தலை காட்டுவேன், மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. நல்ல வேலை என் அம்மா அப்பா மட்டும் இதை பார்க்கல, மாமாவும் பார்க்கல. பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அம்மா எனக்கு அவங்க வர வரதா சொல்லியிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் வெளில சத்தம் கேட்குது, எங்கேயோ கேட்டுக்குறேன், என் அம்மா வாய்ஸ் மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனோட அம்மா அப்பா மாமா அத்தை எல்லோரும் உட்காந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ அப்போ இவங்களும் பார்த்துட்டாங்களா அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அசிங்கத்தோட உச்சத்துக்கே போயிட்டா. ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் எப்படி உங்கள் மூஞ்சிலாம் முடிப்பேன், எல்லாம் அந்த பரவாயில்ல தான், எல்லாம் இந்த ஜங்குக்கு பரவாயில்ல தான், நான் அசிங்கப்படுத்திட்டான் அவமானமாக இருக்குது அப்படின்னு விடாமல் புலம்பிகிட்டு இருக்கா. இங்கே ஒரு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, சரிண்ணே விடுண்ணே இது ஒரு ஆக்சிடென்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அவனோட அப்பாவுக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது, அது எப்படி என் பொண்ணு போய் கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே கொஷின் கேட்டுட்ருக்காரு. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மதுரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? டாடா, see you later.